உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உனக்கு மகனா பிறந்தேன் பாரு, அது என் தலையெழுத்து. ஏன் இவ்வளவு இடிகள், ஏன் இவ்வளவு தடைகள்னு நினச்சிக்கலாம். காஃபி தூள் கேட்டால் காஃபி போட்டு கொடுக்குறவங்க இருக்காங்க. இந்த தலைமுறைக்கு அவங்க பெற்றோராக இருக்கிறது தான் பெரிய பாவம். அப்படி அவர் பேசுகிறார். அப்போது அவங்க மகன்கிட்ட போய் கேட்டாராம். ஏன்னா இவர் தமிழில் புலமை ஆற்றுன்னு ஆற்றுவார். அதனால் தமிழ் பையன் எப்படி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணியிருக்கார் போல இருக்கு. அவங்க பையன்கிட்ட போயிட்டு, டேய் வாடா வந்தான். அவனும் வந்துட்டு, என்னடா என்ன படிச்சிட்ருக்க? இங்கிலீஷ் படிச்சிட்ருக்கேன். டேய் முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, தமிழில் எத்தனை எழுத்துடா அப்படின்னு கேட்டிருக்கா. உடனே அவன் சொல்லியிருக்கான், உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உனக்கு மகனா பிறந்தேன் பாரு, அது என் தலையெழுத்துன்னு சொல்லியிருக்கான். உடனே அவர் அடப்பாவி சொல்லிட்டு அவனுக்கு தமிழ் டீச்சிங் பண்ணிட்டு இருக்காராம் டெய்லியும். அப்போ அவர் சொல்கிறார், நாங்கள் தாண்டா பெரிய பாவம் பண்ணிட்டோம். எங்கள் அப்பா அம்மா கிட்டேயோ எங்கள் தாத்தா பாட்டிக்கிட்டேயோ நாங்கள் எதிர்த்து பேசியிருக்க முடியாது, நாங்கள் எதிர்த்து நிற்க கூட முடியாது, கிட்டக்க கூட நிற்க மாட்டோம். அவங்களா கூப்பிட்டா தான் கிட்டக்க போவோம். அந்த மாதிரி அவர் சொல்கிறார். புக்ஸ் எல்லாம் வாங்கி தரோம், புக்ஸும் எடுத்து கொடுக்குறோம். ஆனால் அவனுங்க எங்கே மொபைல் வச்சுருக்க, அவனுங்க டைம் இருக்குது, தமிழ் படிக்க டைம் கிடையாது. வயசில் இருந்தே அதை பழக்கணும். சில பெயர்களே தமிழ் பெயர்கள் பிள்ளைகளுக்கு வைக்கிறாங்க, எவ்வளவு அழகாக இருக்குது. அப்படியே வைக்கிறாங்க. இப்போ பேர்லாம் வாயில் நுழையுதா, வாயில் நுழைய மாட்டேங்குது. பேர் கேட்டால் இதில் பார்த்து வச்சோம், நெட்டில் பார்த்து வச்சோம், அதில் பார்த்து வச்சோம், இதில் ஸ்டார்ட் ஆகுது அதனால் வச்சோங்கிறாங்க. முதல்ல தமிழ் பெயர்களை வைங்க. எவ்வளவு நல்ல நல்ல பெயர்கள் இருக்குது தமிழில். அதையெல்லாம் விட்டுட்டு வாயிலேயே நுழைய முடியாத பேரை வச்சிடுறாங்க. அதுங்க குழந்தைங்கள கூப்பிடக்கூட முடிய மாட்டேங்குது. ஏதோ நம்ம மாதிரி குட்டி வாடா போடா, வாடா ராஜா, வாடா தங்கம் அப்படி போகிறாங்க சில பெரியவங்க. ஏன்னா அந்த பெயர்கள் கூட வாயில் நுழைய மாட்டேங்குது. இந்த பழங்குடி மக்களுக்கெல்லாம் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு கலாச்சாரம் ரொம்ப கெடுபடியாக இருக்கும். அந்த இதிலிருந்து வர ஒரு பெண் அவங்களுக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்த உடனே அது இறந்து போகுது. குழந்தை இறந்து போன உடனே அவங்களுக்கு பெரிய இடி. ஆனால் அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வருது. ஆனால் அந்த கவர்மெண்ட் வேலையை அவங்க வேண்டான்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அதுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு 3 குழந்தை பிறக்குது. அப்போ அந்த 3 குழந்தைங்கள பார்க்கணும். அதனால் அவங்க அந்த கவர்மெண்ட் வேலையை ஏற்றுக்கலாம் அவங்க. ஆனால் அந்த 3 குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு அவங்க சமூக சேவை செய்கிறாங்க. சமூக சேவை செஞ்சுக்கிட்டு இப்படியே போகுது ஒரு நாட்கள். கொஞ்சம் ஒரு மகனை இழந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் இன்னொரு மகனும் இறந்துடுறான். அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே அவங்க வீட்டுக்காரும் இறந்து போயிடுறாங்க. இன்னொருத்தராக இருந்தால் என்ன செய்வாங்க? அப்பப்பப்பா நொந்து நூடுல்ஸ் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி அவ்வளோதான், முடியாது, நம்ம வாழ்க்கை எதுக்குன்ற மாதிரி உடைஞ்சு போயிடுவோம். ஆனால் எழுந்து வந்தாங்க. அவங்களும் ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு முதல்ல அவங்க எம்எல்ஏவாக ஆனாங்க. அடுத்து நம்ம ஜனாதிபதியாக ஆனாங்க. அவங்க தான் நம்ம ஜனாதிபதி திரௌபதி தான் பழங்குடி மக்கள்லேருந்து வந்தவங்க. ஆனால் அவங்களுக்கு எத்தனை சோதனைகள், எத்தனை வேதனைகள் எல்லாத்தையும் மறந்து அவங்க நாட்டுக்காகவே வந்திருக்காங்க. அதிலிருந்து ஒன்றா எவ்வளவு இடிகள் வந்தாலும் எவ்வளவு தடைகள் வந்தாலும் தகர்த்துட்டு, ஆனால் பொது வாழ்க்கையிலன்னு சில வந்துட்டாங்கன்னா சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு அவங்க முதல்ல மதிப்பே கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட இதுதான், அவங்களோட வேலை தான், அவங்களோட நோக்கம்தான். அது ஃபஸ்ட்டு சரியாகணும், அது ஃபஸ்ட்டு நம்ம போகணும், நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு அதையெல்லாம் தள்ளிட்டு வெளியில் வருவாங்க. இது எல்லாம் எத்தனையோ பெண்களுக்கு இது பாடம். எல்லாருக்குமே இருக்குது, எல்லாருக்குமே தடைகள் வரும். நம்ம நினச்சிக்கலாம்
நம்ம நம்மளுக்கு ஏன் இப்படி வருது, நம்மளுக்கு ஏன் இவ்வளவு இடிகள், ஏன் இவ்வளவு தடைகள்னு நினச்சிக்கலாம். ஆனால் அது அப்படி கிடையாது. எல்லாருக்குமே இருக்குது. சிலது வெளியில் தெரியும், சிலது வெளியில் தெரியாது. ஆனால் அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் தகர்த்து எரிஞ்சு வெளியில் வந்தாதான் அவங்க இலக்கை நோக்கி வெற்றி அடைய முடியும். இப்பெல்லாம் ஃப்ளாட் சிஸ்டம் ஆகிடுச்சு. ஆப்போசிட்டு வாசலில் இருக்கிறவங்க இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க கூட யாரும் தெரியாது இவங்களுக்கு. என்னென்னா லிஃப்ட்டில் பார்த்தா கூட சும்மா ஒரு சிரிப்பு, அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு வாழ்க்கை. ஆனால் முதல்லலாம் கிராமப்புறங்களே ஆகட்டும், நகர்ப்புறங்களே ஆகட்டும், நல்லா கொடுத்து வாங்குவாங்க. கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும். அக்கம் பக்கத்தை நல்லபடியாக வச்சுப்பாங்க. சொந்தக்காரங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ இல்லையோ, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக போவாங்க எல்லாருமே. அந்த மாதிரி சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நல்ல ஒரு வீடு, நல்ல ஹை லெவலில் இருக்க ஒரு லைஃப் ஸ்டைலில் யாரோ ஒருத்தர் அந்த தெருவில் ரொம்ப முடியாதவங்க இருப்பாங்க, ரொம்ப நொடிஞ்சு போனவங்க இருப்பாங்க. அவங்க இவங்க கிட்ட கேட்பாங்க, அக்கா காஃபி தூள் கொடுங்க, சர்க்கரை கொடுங்க, அந்த மாதிரியா சிலது இந்த மாதிரி கேட்பாங்க, பருப்பு கொடுங்க, அந்த மாதிரியாக கேட்பாங்க. அப்போது அந்த மாதிரி ஒருத்தவங்க எல்லாம் அவங்க காஃபி தூள் கேட்டால் காஃபி போட்டு கொடுக்குறவங்க இருக்காங்க, அவங்களுக்காகவும் சேர்த்து சமைக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருந்தது முதல்லலாம். ஆனால் இப்போது அப்படி கிடையாது. அப்படியே அவங்களே எல்லாம் கொடுப்பாங்க, நிறைய எல்லாமே கொடுப்பாங்க. முடியாதவங்களுக்கு இவங்க வீட்டில் இருந்து சமைச்சு கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த மாதிரியாகவும் ஆட்கள் இருக்காங்க. ஆனால் அவங்களுமே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கடைசியாக அன்னை நாள் முடிகிற நேரத்துக்கு ஒரு சின்ன கிண்ணத்தை கொடுத்து ஒரு குட்டி பையன்கிட்டக்க, போ அந்த அக்கா கிட்ட உப்பு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு பையன் அவங்க பெரியம்மா கிட்ட கேட்குறான், ஏன் பெரியம்மா அந்த அக்கா எல்லாமே இங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்க, பெருசாக எல்லாம் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு எல்லாமே செய்கிறீங்க, நம்ம வீட்டில் தீபாவளி பொங்கல்னால் அவங்களுக்கும் துணி எடுக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் இந்த உப்பை நீங்கள் வாங்க மாட்டிங்களா பெரியம்மா? இந்த உப்பை டெய்லி ஏன் அவங்கக்கிட்ட போயிட்டு கொஞ்சம் கேட்க வைக்கிறீங்க, அவங்கக்கிட்ட இருந்து ஏன் வாங்கிட்டு வர சொல்கிறீங்க? இந்த கொஞ்சோண்டு உப்பு உங்களுக்கு இருக்காதா, உங்களுக்கு வாங்க முடியாதா அப்படின்னு அந்த குட்டி பையன் அவங்க பெரியம்மா கிட்ட கேட்டிருக்கான். அதுக்கு அவங்க சொல்கிற பதில் பாருங்கள் எவ்வளவு சூப்பர். டேய் அப்படி இல்லைடா ராஜா, அவங்க நம்மக்கிட்டேருந்து எல்லாம் வாங்குறாங்கல்ல, அவங்களுக்கு சில நேரத்தில் அச்சோ நம்ம வீட்டுக்காரி இல்லை, அவங்களுக்கு வீட்டுக்காரவங்க இல்லை, அவர் இறந்து போயிட்டார், அந்த குழந்தைங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க படிக்க வைக்கிறாங்க, அவங்க முடியாதனால தான் நம்மளை கேட்குறாங்க. ஸோ நம்ம செய்கிறோம், அதை செய்கிறத நம்ம சொல்லி காமிக்கக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு உறுத்தல் இருக்கலாம், நம்மளால் அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியலையே, நம்ம எதுவும் அவங்களுக்கு கொடுக்க முடியலையே அப்படின்னு இருக்கலாம். அதுக்காக தாண்டா அவங்கக்கிட்ட அவங்க செய்யக்கூடிய கேட்டு வாங்கிக்கிறேன். நான் இப்போ இதை கேட்டு இந்த உப்பு கேட்டு வாங்கிறதுனால அவங்களுக்கும் ஒரு திருப்தி, நம்ம டெய்லி உப்பாவது தரோம் அந்த அக்காவுக்கு அப்படின்ட்டு எனக்கு ஒரு திருப்தி, அவகிட்ட ஒன்று வாங்கிட்டோன்னு. இவ்வளவு தாண்டா வாழ்க்கை, இப்படி தான் போகணும். அவங்களும் கொடுக்குற இதுவை நம்ம கேட்டோம்னா அவங்க சொந்தமாக சந்தோஷமாக எடுத்து கொடுப்பாங்க. அதனால் அவங்களுக்கும் ஒரு கில்ட்டி ஃபீலிங்ஸ் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க.